பஸ் இன்னைக்கு என்ன கிளாஸ்? யூஏல லைசன்ஸ் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்தியாவில் வண்டி ஓட்டுறது மாதிரி ஒரு கை ஸ்டேரிங்ல இன்னொரு கை கியர் ரோட்ல வச்சுட்டு வண்டி ஓட்டினீங்கன்னா இன்ஸ்பெக்டர் வந்து உட்கார்ந்த உடனே மிதிச்சே வெளியே தள்ளிடுவாரு. போடா உனக்கு லைசன்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு. இங்க லைசன்ஸுக்கு ஒரே இது ஸ்டேரிங் ரூல்னு சொல்லினீங்கன்னா 10க்கு 10 தான். நான் ப்ரீவியஸ் கிளாஸ்ல சொன்னது அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் லைசன்ஸ் எடுக்கும்போது நான் பண்ண தப்பு அதுதான். 10க்கு 10 தான் பிடிச்சிருந்தேன், ப்ராப்பராக தான் வண்டி ஓட்டினேன். இன்ஸ்பெக்டர் வந்துட்டு ஒரு யூட்டர்ன் எடுக்க சொன்னார். யூட்டர்ன் சொன்ன உடனே தான் நம்ம இந்தியன்ஸுக்கு இருக்கிற கொழுப்பு இருக்குதே என்ன பண்ணும், டக்குன்னு கை இங்கே போயிடுச்சு, ஒரு கை சென்டரில் வந்துச்சுது, விட்டு ஒரு கறக்கிட்டு வண்டி யூட்டர்ன் ஆன உடனே கையை எடுத்துட்டேன். ஸ்டேரிங் ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸ் சுற்றிச்சுது. சுற்றி வரும்போது ஒரு பிடிச்சேன். மாப்பிள்ள சொன்னாரு வண்டியை சைடு ஒதுக்குப்பா, நீ ஃபெயிலு, அடுத்த டெஸ்ட் பார்த்துக்கலாம், யார்கிட்ட கேட்டு ஸ்டேரிங்கை சுற்றுற ஒத்த கையில் அப்படின்றாரு. சரி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் நான் இன்ஸ்ட்ரக்டர்கிட்ட போய் கேட்டேன். இன்ஸ்ட்ரக்டர் சொன்னார், இல்லைப்பா யூட்டர்ன் எடுக்கணும்னா நான் உன்ட்ட பல வாட்டி சொல்லிட்டேன், 10க்கு 10 தான் கை இருக்கணும். யூட்டர்ன் எடுக்க போகிற அப்படின்னா இந்த கை, இந்த 10ல் இருக்கக்கூடிய கை சென்டருக்கு வந்துடணும், இந்த கை கீழே போயிடணும் பாட்டம். இதை ஃபுல்லாக சுற்றி இந்த கை இங்கே பிடிச்சிக்கணும், இந்த கை ரிலீஸ் பண்ணிட்டு இந்த கை மேலே போயிடணும், அடுத்து இப்படி சுற்றிக்கணும். அதே மாதிரி தான் ரிவர்ஸுக்கும் இப்படி தான் சுற்றி எடுத்துக்கணும் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் 2வது டெஸ்ட்டில் இந்த மாதிரி பண்ணி எடுத்து தான் பாஸ் ஆனோம்பா.